நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருநின்றவூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ இருதயாளீஸ்வரர் திருக்கோவிலில் அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் அடுத்த திருநின்றவூரில் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ இருதயாளீஸ்வரர் திருக்கோவில் ஜீர்ணதோரண அஷ்டபந்தனம் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விகோஷ்லா பிரார்த்தனை, தீப பூஜை, ஸ்ரீ மகா கணபதி ஹோமம், பூஜை, பிரவேச பலி, ராஷக் ஹோமம், வாஸ்து சாந்தி, நவகிரக ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், சோம கும்ப பூஜை, அங்குரார்ப்பணம் நடைபெற்றது. தொடர்ந்து சோம கும்ப பூஜை, சாந்தி ஹோமம், திசா ஹோமம், மூர்த்தி ஹோமம், விக்னேஸ்வர பூஜை, புண்ணியாகவாசனம், சோம கும்ப பூஜை, ஆச்சாரிய ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், கலாஹர்ஷனம், யாத்ராதானம், முதற்கால யாகசாலையும் தீப ஆராதனையும் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து விசேஷ சந்தி, சோமரூப பூஜை, மூன்றாம் கால யாக பூஜை, நாடி சந்தானம், தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் மூலவர் விமானம், அனைத்து விமானங்களுக்கு தீப ஆராதனையுடன் கோபுர உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு விநாயகர், சுப்பிரமணியர், ஸ்ரீ இருதயாளீஸ்வரர், மரகதாம்பிகை மற்றும் ஏனைய மூல மூர்த்திகள் மற்றும் பரிவார தெய்வங்கள் சமகால மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குவிந்து அம்மனை வழிபட்டு சென்றனர்.